ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கெத்செமனே என்கிற தோட்டத்திற்கு வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற பிரகாரமாய் ஜெபிக்கும்படிக்கு சென்றார். அவர் அங்கே சென்ற பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்காற்படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். சற்று நேரம் ஜெபித்துவிட்டு அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களை பார்க்கும்படிக்கு வந்தபோது அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று மறுபடியும் அவர்களுக்கு சொன்னார். ஜெபிக்கும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த போதும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி ரட்சித்தருளும் என்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். இவைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரியம், நாம் சோதனைகளில் அகப்படாமல் அவைகளுக்கு தப்பி விலகி செல்ல வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி நாமே ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. அதை வேறு விதமாக சொல்லுவோமானால், நமக்காக நாமே கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கின்ற ஜெபம் நம்மை சோதனைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். பிறருடைய ஜெபங்கள் நமக்கு உதவிகரமாயிருக்கும், ஆனால் நம்முடைய ஜெபம்தான் பேருதவியாக நமக்கு இருக்கும். சோதனைகளில் அகப்பட்ட பின்பு கர்த்தாவே என்னை விடுவியும் என்று ஜெபிப்பதை விட, சோதனைகள் வருகிறதற்கு முன்னதாக அவைகளுக்கு என்னை விலக்கி தப்புவித்துக் கொள்ளும் என்று ஜெபிப்பது எத்தனை ஞானமும் சிறந்ததும் உத்தமமுமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? நாம் சரியாக போதுமான அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற வழக்கமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோ பிரச்சனைகள் வரும்பொழுது ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய அடுத்த ஜெபம் மீண்டும் ஒரு பிரச்சனையில் அகப்படுகின்ற பொழுதுதான் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். மாறாக ஜெபிக்கிறதுனால் சோதனைகளுக்கு விலகி தப்புவித்து செல்லுவோமானால் ஜெபங்களின் ஜெயங்களை ஒவ்வொரு நாளும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு முடியும். சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சோதனைகளில் அகப்பட்ட பின்பு ஜெபிக்கிறீர்களா, இல்லை சோதனைகள் வருவதற்கு முன்னதாக ஜெபிக்கிறீர்களா? வேதம் காட்டும் நல்ல வழிமுறையின்படி ஒழுங்குமுறைக்குட்பட்ட சரியான ஜெப வாழ்க்கையை கடைபிடிப்போம். சோதனைகளிலெல்லாம் ஜெயம் பெற்று வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் சோதனைகளில் அகப்படாதபடிக்கு ஜெபித்து முன்னேற வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துன்பங்களை சந்திக்கிற போது ஜெபிப்பதை தவிர்த்து அவைகளுக்கு முன்னதாகவே ஜெபித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்தொருளும். ஜெப ஆவியை தாரும் என்று ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.